ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியொருவன் யூடியூப் சேனல். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் வீடியோன்றதை பாருங்கள், என்னோட மிஸ் பண்ணாமல். இது ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங்காக இருக்கும். வ்ளாகர்ஸ்க்கு, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங்காக இருக்கும். ஓகே, நம்ம வந்து அமேசானில் தான் வந்து ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்குறீங்க. பில்லும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பில்லை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்க வேண்டியதுதான். இதுதான் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் ஆர்டர் போட்டிருந்தது. பாருங்கள், இதுதான் இப்போ நம்ம பேக் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த கேப் இருக்குது, அந்த கேப் வழியாக லைட்டாக இது பண்ணோம்னா வரும். ஓகே, நம்ம இந்த பிராண்ட் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஏன்னா ரிவ்யூ கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த பிராண்டுக்கும். ஓகே, நமக்கு வந்து வயர்லெஸ் மைக்ரோஃபோனுக்கு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. அதோட வாரண்ட்டி கார்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து யூசர் மேனுவல், நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. இது வந்து அவுட்டோர் பிளாக்கு ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 1 இயர் வாரண்ட்டி கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்கேன் த கியூஆர் கோட் ஆர் விசிட் அந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வாரண்ட்டி கார்டை வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். வேறு என்ன, இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு பார்ப்போம். சார்ஜர் கேபிள். அதுவாக தான் இருக்கும், சார்ஜிங் கேபிள் தான். இது வந்து 2 இதுக்குமே நம்ம நார்மல் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதோட வந்து ஐஃபோனுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நார்மல் ஃபோனுக்கும் ஐஃபோனுக்கும் வந்து கம்பேட்டபிலிட்டி வந்து இருக்கும். இந்த சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம அந்த கனெக்ட் பண்ணுறது. சி டைப்பு. சி டைப்பும் ஐஃபோன் இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஐஃபோன் தான் சி டைப். இது ஓகே, அது வந்து ரிசீவரு. மைக்கு அது ரிசீவரு. ஆனால் வந்து இன்னும் பாக்ஸ் ஒயிட்டாக இருந்துச்சு. ஓகே, இல்லையே, இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. ஓ, இதான் ரிசீவர் நினைக்கிறேன். இது ரிசீவரு. இது வந்து நம்ம வேணும்னா இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வந்து இதை நீங்கள் இது பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை மாட்டிட்டு, ஐ திங்க் அப்படி தான். இல்லை மாட்டிட்டு உங்கள் டிவைஸோட மொபைல் டிவைஸோட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே சி டைப் தானே? சி டைப்பும் இருக்குது, ஐஃபோன் இதுவும் இருக்குது. ரெண்டுமே சேர்த்து தான் இந்த மைக் வந்து வரும். உங்களுக்கு அழகாக காம்பேக்டாக இப்படி ஒரு க்யூட்டான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம வச்சுக்கிறதுக்கு. இது வந்து வயர்லெஸ் மைக்கு. ஓகேவா, இங்கே பாருங்கள், நம்ம கிளிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம ட்ரெஸ்ஸில் மாட்டிக்க வேண்டியதுதான். வயர்லெஸ் மைக்குன்றதுனால நம்ம கனெக்ட் பண்ணி பேசிக்க வேண்டியதுதான். இது வந்து ஆன் பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க. இது மேபி மோடாக இருக்கும். இந்த சைட் வந்து நமக்கு சார்ஜிங் அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த சைட் கீழே வந்து இது வந்து மைக்கு. நம்ம எவ்வளோ பேசுகிறோன்னு சொல்லிவிட்டு இதில் உங்களுக்கு வந்து காமிக்கும். மேபி இதில் வந்து காமிக்கும். இந்த சைட் பவர் மோடு, இது ரெண்டும் வந்து இருக்கும். 2 மைக்கு. இப்போ நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்கிறது மாரி நம்ம வந்து பேசணுன்னா அனதர் பர்சனுக்கு ஒரு மைக்கும் நம்ம ஒரு மைக்கும் வந்து வச்சுக்கலாம். அதனால் வந்து 2 மைக்கு. இதுலேயே சிங்கிள் மைக்குமே வந்து இருக்குது.
நம்ம வந்து டபுள் மைக்கா வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. எதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா நமக்கு. அதனால் 2 மைக்கு இந்த சி டைப் இதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஐஃபோனுக்கும் நம்ம மாட்டிக்கலாம். அதேமாரி 2 ஒயருன்னு நினைக்கிறேன். ஒரே இதில் ஒரே யூஎஸ்பியில் 2 ஒயரு சார்ஜ் பண்ணுறதுக்கு, நம்ம 2 மைக்குக்குமே சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம இதை சிஸ்டம்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம சார்ஜர்லேயும் போட்டுக்கலாம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூவும் பண்ணி சொல்லிடுறேன், எப்படி மைக் ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு, டிவைஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு. பாக்ஸ்குள்ளேயே நம்ம இப்படி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், மாற்றி கீற்றி வைக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி அழகாக வச்சிடலாம். வச்சு ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், மூடுறதுமே உங்களுக்கு அதுவாகவே இதுவாகுது. நம்ம வந்து அழகாக வச்சுக்கலாம், பேக்குள்ளே சின்னதாக வச்சுக்கிறலாம். அழகாக இல்லை, சேஃபாக வச்சுக்கிறலாம், ப்ராப்ளமே இருக்காது. உங்களுக்கு யூசர் மேனுவல்லே எது எங்கெங்கே ஒர்க் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு காமிச்சிருக்கிறாங்க. பேட்ரி, இண்டிகேட்டர், லைட் எல்லாமே வந்து காமிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம அழகாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.